இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 9, 2024, 9/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இரவு 9:12 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி இரவு 10:26 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. யோகம் சரியில்லை இரவு 9 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி, மாத சிவராத்திரி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 முதல் 9 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் சந்திரன், தனுசில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இரவு 9:14 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இரவு 9:14 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷராசி நண்பர்களுக்கு இன்று இரவு 9:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த 9:15 வரைக்கும் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. 9 மணி 4 நிமிஷமா 12 நிமிஷமா 14 நிமிஷங்கிறது கணக்கு கிடையாது. நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றமான முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் ஏதோ மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி, எதையோ தப்பாக சாப்பிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் மன எண்ணங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்ப்புகள் அல்லது வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று இரவு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்து உங்களுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்தால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தேவை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. என்னதான் சனி பார்வையில் சுக்கிரன் சந்திரன் இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் அடிவயிற்று பகுதியில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்னைக்கு காரியத்தில் தடை, தடங்கள், குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீடு சம்பந்தப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதமாகும் அல்லது தடுமாற்றம் ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஃபிஷியலாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சில தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அவங்கள இரிட்டேட் பண்ணுவீங்க. நீங்களும் இரிட்டேட் ஆகிறதுக்கு காரணமாக இருப்பீங்க. உறவுகள் மத்தியில், குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த உறவுகள் மத்தியில் நீங்கள் வேண்டாத பேச்சுக்களை பேசுறதுனால உங்கள் பேரில் இருக்கிற மதிப்பு மரியாதை குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் செயல்பாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உத்தியோக ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். முக்கிய முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் அந்த கடைசி நேர தாமதத்தினால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய மகன் மகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளும், அதாவது உங்களுடைய அப்பா, உங்கள் பசங்க, இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே உங்கள் மனசு தான் சஞ்சலப்படுமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணினா அதில் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும். முடிந்தவரை இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அதே சமயம் செயல்களிலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நிதானம் அவசியம் தேவையுள்ள நாள். ரிஷப ராசி, இன்று இரவு 9 மணி வரைக்கும் 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நண்பர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல சிறு சலனம் குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ராத்திரி 9 மணி 14 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வையில் வந்துடுறாங்க. இந்த 4 கிரக சேர்க்கையும் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு தொய்வு இருக்காது. பண வரவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி வருமானம் 4 விதமான வருமானம் 3 விதமான வருமானம் வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலையில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளாக இருந்த நபர்கள் உங்களை பற்றின சில தப்பான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. வேண்டாத விஷயத்தை பேசி அவர்களின் கோபத்திற்கு ஆளாவதோ அல்லது அவர்களின் மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி விடார்கள். என்று உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த சங்கடமான விஷயம்லாம் ராத்திரி 9 மணிக்கு மேலே தான். காத்தால பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு அதற்கு உண்டான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வண்டி வாகன வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள், உடன் பணியாற்றுபவர்கள் இப்படி எல்லாருமே சாதகமாக செயல்படுவாங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் அந்த எதிரிகளால் ஏற்படுகின்ற சூழ்நிலை, எதிரிகளை சமயோஜித வார்த்தையை கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தனலாபம் அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் பெருசாக அந்யோன்யம் இல்லாட்டினாலும் ரொம்ப எதிர்ப்பு இல்லாமல் இருக்குது. நிதானத்துடன் செயல்பட்டால் அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே தாண்டி போயிடுறது நல்லது. மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்று உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார முதலீடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது, வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையுமான்னு கேட்டால் வருமானம் வரும். அந்த வருமானத்தை தான் செலவு பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதற்குண்டான மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை தேடி வரது உங்கள் சொந்தக்காரங்களுடைய வருகையை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் சொந்தங்கள் இப்பொழுது உங்களை தேடி வரத்துக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் தங்குறேன்னு நின்றுவாங்க. இதனால் உங்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படும். இடப்பற்றாக்குறை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் சில சமயம் பொருட்களை அதிகமாக போயிட்டு கடைசி நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரமாக போயிட்டு இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உறவுகளால் சந்தோஷம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிதுன ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு தடுமாற்றங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விரையாதிபதி சுக்கிரன், 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. இன்றைக்கி ராத்திரி 9 மணி வரைக்கும். அதன் பிறகு
7ஆம் இடத்துக்கு வரதுனால நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இன்று இரவு 9 மணிக்கு மேலே ஏற்படுறதுனால உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களின் குழாம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால இன்னைக்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்களுடைய தந்தை, தாயார், சகோதர சகோதரிகள், இப்படி எல்லாருமே உங்களுக்கு இணக்கமாக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக இன்று பகல் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு கடன் அடைக்கணும், இல்லை ஏதோ ஒரு நண்பருக்கு கடன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாலைக்கு பிறகு எந்த நபருக்காக நீங்கள் அலைஞ்சீங்களோ அந்த நபர் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். உங்களிடம் வாங்கிய கடனை உங்களுக்கு திருப்பி செலுத்தி உங்களிடம் நற்பெயரை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும், தன வரவு ஏற்படும். 3ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால மனசில் இருக்கிற கவலைகள் விலகி தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ இல்லை குழந்தைகள் வயசுக்கு வரத்துக்கோ ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சம்பந்தப்பட்ட சந்தோஷமான செய்திகளுக்காக உறவுகளின் வருகை காரணமாக மன நிறைவு ஏற்படும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நீங்களே ஒரு இளம் வயதினராக இருந்தால் உங்களை படுத்தின ஒரு நல்ல விஷயத்துக்காக உறவுகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். இன்னைக்கு நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். காலையில் பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி மதியத்துக்கு மேலேயே அது சம்மந்தப்பட்ட தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது காத்தால ஒரு 9 மணி 10 மணி வாக்கில் உங்கள் பேங்க்லேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த லோனுக்கு நீங்கள் பணம் கட்டலை அப்படிம்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி 2 மணி வாக்கில் அதே மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை நாங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டோம், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டான்ட்டு அவங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் பெரிய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய தனலாபம், திரவிய லாபம், நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த அடிஷ்னல் அமௌண்ட் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படுகின்ற, சமூகத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களுடன் இன்று பொழுதை கழிப்பீர்கள். மாலைக்கு பிறகு, அதாவது சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே திடீர்னு கிளம்பி எங்கேயாவது சினிமாவுக்கோ இல்லை ஷாப்பிங் மாலுக்கோ போயிட்டு பொழுதை இனிமையாக கழித்து விட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய தாயார் சற்று மன வருத்தத்துடன் இருப்பார்கள். ஏன் எங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக காத்திருந்து ஏமாற்றம் அடைவார்கள். அதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது விருச்சிக ராசியில் சனியின் பார்வையில் மனத்தடுமாற்றம், தெளிவான சிந்தனையின்மை போன்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஷார்ட் டேர்மில் யோசித்து முடிவு எடுக்கிறீங்க, லாங் டேர்மில் யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவல் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய வியாபார ரீதியாகவோ உங்களுக்கு அவற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காமல் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக அக்கா, உங்களுக்கு அக்கா இருந்தார்னா அக்கா அல்லது பெரியப்பா பொண்ணு பெரியம்மா பொண்ணு, இவங்க அதாவது உங்களுக்கு மூத்த சகோதரியாக இருக்கணும். அவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தீராத சிந்தனையை ஏற்படுத்தும், கவலையை ஏற்படுத்தும். இன்று மதியத்துக்கு மேல், அதாவது மதியம்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகினா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு செலவு இருக்கும்.
ஒன்றா அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இல்லை சகோதர சகோதரிகளுக்கோ இல்லை வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டாலும் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு மரியாதைகள் கூடும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே, அதாவது ராத்திரி 9 மணிக்கு சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சாயந்தரம் 3லேருந்து 7 மணிக்குள்ளார உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பாங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு கோபம் அதிகரித்து தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 9 மணிக்கு மேலே உங்கள் குழந்தைங்களை கேட்குறத சரி நாளைக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. அது மேலும் வருத்தத்தை ஏற்படுத்துமே அன்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தாது, இணக்கத்தை ஏற்படுத்தாது. இன்று குழந்தைகளுடன் இணக்கமாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. வெளியில் போகிற வேலை இல்லையா, வீட்டில் நீங்களாக வீட்டை க்ளீன் பண்ணலாம், அந்த ரூமை க்ளீன் பண்ணலாம், இந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணலாம், அந்த பீரோவை க்ளீன் பண்ணலான்ட்டு நீங்களாக வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. இதனால் உங்களுக்கு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு அக்கம் பக்கத்தினர் கூப்பிட்டு அவங்க வீட்டில் வெத்தலை பாக்கு கொடுக்குறேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நீங்கள் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேலை பளுவுக்கு நடுவில் உங்களை கூப்பிடுவாங்க. இதனால் உங்களுக்கு அசதி ஏற்படும். அங்கே போகவும் முடியாது, போகாமல் இருக்கவும் முடியாது. அதனால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். இதில் 10ஆவதுக்கு மனச்சோர்வும் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களின் ஆரோக்கிய விஷயமோ மருத்துவ உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி அதற்குண்டான பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு 100 ரூபா செலவுன்னா பரவாயில்ல, திடீர்னு ஒரு 1000 ரூபா செலவுனா எங்கே போகிறது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வை அதிகப்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதிகமாக வேலை பண்ணினா அதிக சோர்வு வரும். குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு மாலைக்கு மேலே சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். சோம்பல் தன்மை அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் உடம்புல அசதி ஏற்பட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு கூட தோணும். ஆனால் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் திடீர்னு சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவீங்க. குறிப்பாக சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ராத்திரி 8 மணி 7 மணி வாக்கில் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக வெளியில் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு சில பொருட்களை வாங்கிட்டு வருவீங்க. அதனால் உங்கள் குழந்தைகளின் மீது ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வண்டி வாகனம் மாற்றம் அல்லது வண்டி வாகனம் வாங்கினதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களால் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியம் முதலே உங்களுக்கு வீண் அலைச்சல் மட்டுமல்லாமல் உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அல்லது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் நேர விரயம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி சிரிக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். மனசு விட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலக ரீதியாக அல்லது உங்களுடைய வியாபார ரீதியாக உங்களுடைய பார்ட்னர்ஸ், கடந்த கால பார்ட்னர்ஸ் அல்லது பார்ட்னராக இருந்தவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, இப்படி யாராவது ஒருத்தர் உங்கள் பேரில் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. அதை உங்கள் தரப்பு நியாயத்தை விளக்குவதற்காக இன்னைக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள்.
அரசாங்க அதிகாரிகள் வகையில் அல்லது அரசு துறை சார்ந்த வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பகலில் அலைச்சல் இருக்காது, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் அலைச்சல் இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் அல்லது தூக்க விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தன வரவு ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறதுக்குண்டான அதுக்குண்டான தேவையான சாட்சியங்களை அரசு அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து உங்கள் தரப்பு நியாயத்தை வலுவாக சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புதனின் நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்காரு. அதனால நன்மைகள் ஏற்படுமே தவிர அதனுடைய நன்மைக்கு உண்டான பலன்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறது இன்னைக்கு தாமதமாகும். தன்னுடைய எதிரியின் வீட்டில், தன்னுடைய மகனின் வீட்டில் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிறைவு ஏற்படுகின்ற சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவு ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு பெரிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி, அரசாங்க உதவிகள், பணபலம் அதிகரித்தல், லோன் சாங்ஷன் ஆகுது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் விஸ்தீர்ணம், தொழில் மூலமாக பெரிய மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான சில முக்கிய முயற்சிகளுக்காக எதிரிகளிடம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம்னா உடனே பயப்பட வேணாங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் தரப்பு நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இனிமையாக பேசுவீங்க, அவர்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று இரவு 9 மணி வரைக்கும் இந்த மாதிரி சங்கதிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு எதிரி இல்லாட்டினா கூட நண்பர்களிடமாவது நீங்கள் அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில், அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். அது இனிமையான வார்த்தைகளாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இரவு 9 மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வருகின்ற காரணத்தினால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. பாக்கியஸ்தானாதிபதி புதன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் தொடர்புகள் மீண்டும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இன்று குதூகலமான அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது பிராயத்தினராக இருந்தால், அதாவது 30-35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் திருமணம் கைகூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது இது நாள் வரைக்கும் இழுபறி நிலைமையில் இருந்தது, சிலருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்று உங்களால் அடுத்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துறதுக்கும், அரசு வகையில் அல்லது ஏதாவது ஒரு சின்ன அசோசியேஷனில் எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைப்பதற்குண்டான யோகம், அதாவது எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய சமூக சேவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி, இன்று காலை முதலே புது தெம்போட மனசில் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இதனால் உங்களிடம் இருந்து வந்த மன
குழப்பம், மனக்குறை எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் ராத்திரி 9 மணிக்கு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. அதாவது சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவுகள் வருகை ஏற்படும். குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுடைய திருமணத்தையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களின் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட வீடு மனை சம்பந்தப்பட்ட கிரகப்பிரவேசம் போன்ற செயல்பாடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுப நிகழ்வுகளுக்காக செலவுகள் ஏற்பட்டு அதற்காக உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினைச்சவங்களெல்லாம் இன்றைக்கி சந்திப்பீங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க, வேற்று மத வியாபாரம் பண்ணுறவங்க, வேற்று நாட்டு பொருட்களை வாங்கி விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ராசியில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற நிறைவான வருமானத்தை தரக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களுக்காக உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் வீட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்க, அடுத்தவங்களுடைய தேவைக்காக உழைப்பீங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே வேலை செஞ்சு அதனால் உங்களுக்கு அசதி ஏற்படும். உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. குருவின் பார்வை பலத்தின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம், வார்த்தை பலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். தொழில் வளம் மிகும். கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இளம் வயதினராக இருந்தால், திருமணம் ஆகாமல் இருந்தால், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை உங்கள் வீட்டுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற மனோ தைரியத்தை தரக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ரகசிய அபிலாஷைகளை நடத்தி கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மனசு சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியாக தூங்குவீங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆசைக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கிறோம். கடன் அடைக்கிறதுல இருந்த தடுமாற்றங்கள் விலகி கடன் அடைபட்டு மன நிறைவு ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் இன்றைக்கி நிம்மதியாக தூங்க போகிறீங்க, சந்தோஷமாக தூங்க போகிறீங்க. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய கடமையை நிறைவேற்றிய சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமைதியான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். அலைச்சல் இருக்கும், ஆனால் அந்த அலைச்சல்னால உங்களுக்கு எந்த கெடுபலனும் கிடையாது. வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய வியாபார விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல உதவி செய்வார்கள். அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக ஃப்ளைட்டில் போகணும், இந்த ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகணும், இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஃப்ரான்ஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு வெளிநாடு
இதுவரைக்கும் நீங்கள் போகாத ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களின் அங்கீகாரம் அல்லது உங்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று இரவுக்கு மேலே ராசியில் சந்திரன் பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையில் வருதுனால குடும்பத்துக்காக, குறிப்பாக குழந்தைகளுக்காகவோ அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்காகவோ சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ரகசிய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 9 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் முழுவதும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ராத்திரிக்கு மேலே ஏதாவது ஒரு அஃபிஷியல் ரீசனுக்காக நீங்கள் வெளியூருக்கு பயணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க, இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி உயர்வு அல்லது பதவியின் நோக்கத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய மன நிம்மதிக்கும் நிறைவுக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பத்தின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அந்த தடுமாற்றம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த விரிசலை தள்ளி உங்கள் தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படும். சாயந்தரத்துக்கு மேலே மனம் பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பதட்டம் தேவையில்லாத பதட்டம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. உடம்புல இருந்த வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடுது. அதனால் உடம்புல நிம்மதி ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு அவர்களின் அனுசரணையான போக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க உதவியை கொண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட சில நல்ல விஷயங்கள் இன்னைக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய அஃபிஷியல் உங்களுடைய நிறுவனத்துக்கு உண்டான பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்களின் விஷயத்தில் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குருவின் பார்வையில் சந்திரன் ராத்திரி 9 மணிக்கு வேலை வராரு. அதனால் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசியல் பதவியில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சாதகமாக
அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச ஒரு பெரிய மனிதரை சந்தித்து அவரின் ஆசையை கொண்டு உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வேற்றுமை காரணமாக ஏதாவது ஒரு ரீசன், ஒன்றா அவங்களுடைய திருமண விஷயம், இல்லை அவங்களுடைய படிப்பு விஷயம், இல்லை அவங்க செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு அதிருப்தி இருந்திருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி மாறி உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் வெற்றி செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகள் வெற்றியை சந்திக்கும். இதனால் உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீண்ட நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த யோகம் இருக்குது. பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்களால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரை அரசு திட்டங்களால் தடைபட்டு கொண்டிருந்த வளர்ச்சி இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய, வியாபார லாபம் ஏற்படுகின்ற, குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மீன ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், இப்படி யாராவது ஒருத்தருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. உங்கள் ஆரோக்கியத்திலும் பெருசாக பிரச்சனை இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களிலும் எந்த விதமான சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கிடையாது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாளைக்கு பிறகு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில், தொழில் வகையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைசரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். அதே சமயம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்று தந்தை வழி உறவினர்களுக்கு, அதாவது குறிப்பாக தந்தை வழியில் இருக்கக்கூடிய பெண் உறவினர்களுக்கு, அத்தை பொண்ணு, சித்தி பொண்ணு, சித்தப்பா, இந்த மாதிரி பெண் உறவினர்களுக்காக ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை செஞ்சு கொடுத்தா இன்னைக்கு உங்களுக்கு அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வர்றது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. சந்திரமங்கல யோகம், புதாதித்ய யோகம், குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம், இப்படி 4 யோகங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி, பூரட்டாத நட்சத்திரம், உத்திரட்டாத நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், யாருக்காக இருந்தாலும் சரி இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் மூலமான வருமானம் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கே செலவுக்கு குறைச்சல் இல்லை ஏற்கனவே. இதில் இப்போ 10ஆவதுக்கு விரைய சனி வேறு செலவு ஜாஸ்தி கொடுத்துட்ருக்காரு. அதே சமயம் இன்று உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கி நேரில் வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
மாலைக்கு பிறகு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உறவுகள் அல்லது நண்பர்களால் மதிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் ஏதாவது வசூலாகாமல் இருந்ததுன்னா அது கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடல் கடந்து உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். கடல் கடந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு உண்டான நேரம். அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கியிருப்பீங்க, பணம் கட்டலைன்ட்டு பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த பணத்தை கட்டி, முழு பணத்தையும் கட்டி அந்த வீட்டையோ அந்த வண்டியையோ உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அஃபீஷியலாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரித்து ஆரோக்கிய முன்னேற்றம், ஆரோக்கிய பலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.